வணக்கம். கம்போடிய பயணத்தில காரைக்கால் அம்மையார பற்றி நண்பர் வேதாசலம் அவர்கள் சொன்ன உடனே, அத போய் பார்க்கணும்னு புறப்பட்டேங்க. 70 கிலோமீட்டர் அங்கேருந்து இருந்தாலும் பயணப்பட்டோம். இதில என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அந்த கோயில் ல இருக்கக்கூடிய அந்த சிற்பம் இருக்கக்கூடிய அந்த இது வந்து சிவன் கோயிலுங்கிறாங்க. இப்ப நாம முதல்ல கம்போடியால பார்த்தது விஷ்ணு கோயில். விஷ்ணு கோயில் என்பதை காட்டிலும் மூவர் கோயில்னே சொல்லலாம். ஆனா விஷ்ணு பிரதானமா இருக்கிறாரு. இது வந்து சிவன் கோயிலா இருந்திருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, முன்னாடி நந்தி இருக்குது. அது உடைக்கப்பட்டிருக்கு. அங்கேயே நெறைய இடத்துல சிலைகளுடைய தலைகள் உடைக்கப்பட்டு இருக்கு. அதுவே பார்க்க கஷ்டமா இருக்குது. இந்த கோயில் வந்து சிவன் கோவில். முன்னாடி தான் இந்த சிற்பங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப காரைக்கால் அம்மையார பத்தி நீங்க பார்த்தீங்கன்னா, 63 நாயன்மார்கள்ல மூத்தவர் இவர்தான்னு சொல்லலாம். ஏன்னா, திருஞான சம்பந்தரும், திருநாவுக்கரசரும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் 6, 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வர்றாங்க. ஆனா, இவங்க அதுக்கு முந்தியே நமக்கு அறிமுகமாகறாங்க. அதனால தான் இவங்க பாடின பதிகத்துக்கு பேரு மூத்த திருப்பதிகம்னு பேரு. நாங்க முதல்ல கோயில கண்டுபிடிச்சுட்டோம். ஆனா, இந்த சிற்பமே காணோமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரப்போ, ஒரு இதில ஒரு அதிசயமான சிற்பத்த பார்த்தோம். என்ன தெரியுங்களா? வாலியும், சுக்கிரீவனும் சண்டை போடுற சிற்பங்க. ராமன் வில்ல வளைச்சு நிக்கிறாரு. பக்கத்தில லக்ஷ்மணன் இருக்காரு. இந்த பக்கம் குரங்குகள்லாம் அச்சத்தோட பார்க்குது. 2 பேரும் சண்டை போடுறாங்க. வில்ல வளைச்சு நிக்கிறாங்க. இது அங்க இருக்கு. வாலியும் சுக்கிரீவனும் சண்டை போடுற காட்சி. அதில் ராமன் வில்ல வளைச்சு வாலியை வீழ்த்து பார்க்குறாரு. 2 பக்கமும் வானவர் கூட்டங்கள் நிற்குது. ராமனுக்கு பின்னாடி லக்ஷ்மணன் இருக்காரு. இது தவிர அந்த கோயிலெல்லாம் சுற்றிட்டு வந்த பிறகு அந்த நந்திக்கு எதிர்த்தாப்புல மேலே பார்த்தோங்க. அதாவது அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய கருவறைக்கு மேலே சிவபெருமான் நடனம் ஆடுற அந்த அழகும், அப்படி பல கைகளோடு காலை இப்படி வச்சு நடனம் ஆடுறதும், பக்கத்தில் காரைக்கால் அம்மையார் முதுமையோடு இருக்கிறதும், அவர் நடனம் பண்ணுறாரு. இந்த பக்கத்தில் நின்று அந்த கிழவி மாதிரி இருக்கிறவங்க தான் காரைக்கால் அம்மையார். இந்த பக்கத்தில் 63 நாயன்மார்கள் வரிசையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அம்மையாராக காரைக்கால் அம்மையார் பார்க்குறவங்க அதே மாதிரியும் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தோம். காரைக்கால் அம்மையார் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. 63 நாயன்மார்களில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலையில் இருக்கவங்க அவருக்கு ஒருத்தவங்க தான். அந்த சிற்பத்தை பார்த்த உடனே அப்படியே உண்மையிலேயே மேனி சிலிர்த்து போச்சுங்க. ஏன் தெரியுமா? இதெல்லாம் பார்க்க நம்ம கொடுத்து வச்சிருக்கே, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னொரு அதிசயமான செய்தியும் நம்முடைய வேதாசலம் ஐயா அவர் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டாம். பாருங்க எவ்வளோ ஆச்சரியம்னு சொல்லி. இந்த கோவில் அங்கோர் வாட் வந்து 11ஆம் நூற்றாண்டு. இது 9ஆம் நூற்றாண்டுல இதை கட்டியிருக்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டில் தான் சேக்கிழார் பெரிய புராணம் எழுதுறாரு. ஆனால் அங்கே அவ்வளோ தூரத்தில் இந்த அம்மையாருடைய திருவுருவமும் அவர் சிவபெருமானை அந்த நடனத்தை காணுகிற காட்சியும் சிற்பமாக இருக்குன்னு சொன்னால், நம் நாட்டு வணிகர்கள் நம்முடைய சமூக தொடர்பு, கடல் பயணம், வியாபாரம் எல்லாம் பண்பாட்டோடு சேர்ந்து பயணப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியுதுங்க. அதனால தான் அங்கே போனவங்க காரைக்கால் அம்மையார அந்த காட்சியை அங்கே செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இது வந்து பந்தியாய்சிரே அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்குது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தேவதைகளின் திருக்கூடம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தேவதைகளெல்லாம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே சிற்பங்கள் இருக்குது. அதே போல் இரணியனை வதை செய்கின்ற நரசிம்மனுடைய உருவம் இருந்ததாகவும், ராவணன் கைலாய மலையை தூக்குகிற சிற்பம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. நாங்கள் போய் பார்த்தப்ப அதெல்லாம் இல்லை. இங்கிருந்த சிவபெருமானுடைய ஆடல் வல்லாருடைய சிலை கூட பாரிஸினுடைய அருங்காட்சியகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்ம இங்கே போய் பார்த்தபோது இருந்தது தான் நான் சொல்கிறேன். அதனால் நான் பார்த்தது காரைக்கால் அம்மையார் அமர்ந்து பார்க்கிற காட்சியும், அதே போல் வாலி சுக்ரீவனுடைய சண்டையும், பக்கத்தில் ராமன் நிற்கிறதும் பார்த்தேன். இந்த அருமையான கலை சிற்பங்கள் எல்லாம் நம்முடைய கதைகளோடு கூடியிருக்கிறதும், காரைக்கால் அம்மையாரை பற்றி அந்த காலத்திலே அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறதும் நமக்கு ஒரு பெருமையை தருது. ஒரு முறை நீங்கள் போனால் எல்லா இடங்களுக்கும் சுற்றுலா போகிற மாதிரி இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். இங்கே ஒரு கைடை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அவங்க அதிக செய்திகள் சொல்கிறாங்க. ஆனால் அது சொல்கிறது முழுவதும் உண்மையாங்கிறத நம்ம வந்து நூல்கள் மூலமாகவும், தொல்லியல் துறை அதிகாரிகள் மூலமாகவும் எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை சரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
இந்த கோவிலெல்லாம் சென்று பார்க்கிற போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் எத்தனை பெருமையோடு விளங்கியிருக்கிறார்கள் என்பதும், நம்முடைய புராண கதைகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் எப்படியெல்லாம் சிந்திக்கப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். தாய்லாந்தில் கூட கிடைத்த ஒரு தங்கத்தை தரம் பார்க்கும் அந்த கல், உரசி பார்க்கும் அந்த கல் இங்கே நம்ம கீழடியில் கிடைத்தது போல அங்கும் கிடைத்திருக்கிறது என்பது பெரிய சிறப்புமிக்க ஒன்று. எனவே பயணம் நமக்கு இனிதாக அமைவதோடு நம்முடைய வரலாறுகளையும் தெரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.